சினிமா உலகமே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு பிரம்மாண்ட கூட்டணி குறித்த புதிய தகவல்கள் வெளியாகி உள்ளன. கேஜிஎஃப் மற்றும் சலார் படங்களின் இயக்குனர் பிரசாந்த் நீல், தெலுங்கு சூப்பர் ஸ்டார் ஜூனியர் என்.டி.ஆர் இணையும் படம் குறித்த அப்டேட்கள் ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளன. இந்த மெகா ப்ராஜெக்ட் குறித்த பல யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நடிகர் பிருத்விராஜ் சுகுமாரன் சில முக்கிய தகவல்களை பகிர்ந்துள்ளார். சமீபத்தில் யூடியூப் சேனல் ஒன்றில் நடந்த உரையாடலின் போது பிருத்விராஜ் சுகுமாரன் இந்த பிரம்மாண்ட படம் குறித்து மனம் திறந்து பேசினார். அவர் குறிப்பிட்ட தகவல்கள் ரசிகர்களின் நீண்ட நாள் கேள்விகளுக்கு விடையளிப்பதாக அமைந்தன. இது ஒரு சாதாரண அப்டேட் அல்ல, பல முக்கிய செய்திகளை உள்ளடக்கியது. பிருத்விராஜ் தனது பேச்சில் டிராகன் என்ற தலைப்பை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தினார். இதன் மூலம் ஜூனியர் என்.டி.ஆர் பிரசாந்த் நீல் இணையும் படத்திற்கு டிராகன் என்ற தலைப்பு கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. முன்னதாக இந்த தலைப்பு குறித்து பல குழப்பங்கள் நிலவி வந்த நிலையில் பிருத்விராஜின் இந்த பேச்சு ஒரு தெளிவை ஏற்படுத்தியுள்ளது. இந்த படத்தின் மிக முக்கியமான அப்டேட் என்னவென்றால், மலையாள சினிமாவின் முன்னணி நட்சத்திரங்களான டொவினோ தாமஸ் மற்றும் பிஜு மேனன் ஆகியோர் இதில் இணைந்துள்ளனர். பிருத்விராஜ் டொவினோ தாமஸ் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார், அதேபோல் பிஜு மேனனும் ஒரு பகுதியாக இருக்கிறார் என்று உறுதிப்படுத்தினார். இது மலையாள ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டச் செய்தி. பிரசாந்த் நீல் தனது படங்களில் கதாபாத்திரங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார் என்பது அனைவரும் அறிந்ததே. பிருத்விராஜ், பிரசாந்த் இந்த நடிகர்களுக்கு அவர்கள் தகுதியான மரியாதையை அளிக்கும் கதாபாத்திரங்களை வழங்குகிறார் என்று குறிப்பிட்டார். இது டொவினோ மற்றும் பிஜு மேனன் ஆகியோரின் கதாபாத்திரங்கள் வெறும் கேமியோவாக இல்லாமல் கதைக்கு வலு சேர்க்கும் முக்கிய பங்குகளாக இருக்கும் என்பதை உணர்த்துகிறது. ஜூனியர் என்.டி.ஆர் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்தாலும் பிரசாந்த் நீல் மலையாள நடிகர்களுக்காக குறிப்பிடத்தக்க கதாபாத்திரங்களை வடிவமைத்து வருகிறார். இது ஒரு பிரம்மாண்டமான ஆக்ஷன் காவியமாக உருவாகும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த கூட்டணி இந்திய சினிமாவின் கவனத்தை ஈர்க்கும் ஒரு படமாக அமையும். டிராகன் என்ற தலைப்பு மீண்டும் வெளிப்படையாக பேசப்பட்டாலும் தலைப்பு தொடர்பான சட்டச் சிக்கல்கள் இன்னும் ஒரு கவலையாகவே உள்ளன. 2025 வெளியான பிரதீப் ரங்கநாதன் நடித்த டிராகன் என்ற தமிழ் படம் தெலுங்கிலும் டப் செய்யப்பட்டு வெற்றி பெற்றது. இது தலைப்பு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது. பிங்க்வில்லா அறிக்கையின்படி ஏற்கனவே ஒரு தலைப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் தயாரிப்பாளர்கள் தலைப்பை இறுதி செய்வதில் எச்சரிக்கையாக உள்ளனர். ஜூனியர் என்.டி.ஆரின் பரந்த ரசிகர் பட்டாளம், குறிப்பாக தெலுங்கு மாநிலங்களில் தலைப்பு தெளிவானதாகவும் படத்தின் பிரம்மாண்டத்தை பிரதிபலிப்பதாகவும் இருக்க வேண்டும் என படக்குழு கருதுகிறது. பிருத்விராஜ் சுகுமாரனின் சமீபத்திய மலையாள படமான எல்.2 எம்புரான் கலவையான விமர்சனங்களை பெற்றது. இருப்பினும் பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய வசூலை ஈட்டியது. அந்த படத்திலும் டொவினோ தாமஸ் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிருத்விராஜின் அடுத்த மிகவும் எதிர்பார்க்கப்படும் மலையாள படம் விளையாத் புத்தா ஆகும். இது ஒரு தீவிரமான நாடகப் படமாக உருவாகி வருகிறது. இந்த அப்டேட்கள் அனைத்தும் டிராகன் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை மேலும் அதிகரித்துள்ளன. ஜூனியர் என்.டி.ஆர், பிரசாந்த் நீல், டொவினோ, பிஜு மேனன் என இந்த நட்சத்திர கூட்டணி திரையில் என்ன மாயத்தை நிகழ்த்தப் போகிறது என்பதை பார்க்க ஆவலுடன் காத்திருக்கிறோம்.